ஈரோட்டில் என் பிரச்சாரத்தை துவங்க 2 காரணங்கள். ஒன்று, பெரியார். அது சொன்னாலே தமிழ்நாட்டின் 80% சரித்திரத்தை பேசிவிட்டதாக அர்த்தம். இது எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க இந்த எலெக்ஷன்ல நிக்காம தியாகம் பண்ணிட்டீங்க? இது தியாகம் அல்ல, வியூகம். தமிழ்நாடு காக்கும் வியூகம் இது. இங்க நிறைய பேர் வர்றாங்க வேலைக்கு, கூலி வேலையிலிருந்து ஆரம்பிச்சு பல வேலைகளுக்கு வடக்கு மாநிலத்திலிருந்து இங்கே வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அங்க வேலை இல்ல. மாண்புமிகு மரியாதைக்குரிய இந்தியாவின் பிரதமர் அவர்கள் இங்க வந்து 2 தமிழ்ல கமல் கட்டு காக்கா காடி கடித்து கொடுத்துட்டா மொத்தத்தையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த தமிழர்கள் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு பத்திரிகையாளரையே சந்திக்காமல் பயப்படுகிற ஒருவரிடம் வீரத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி கிழக்கிந்தியா கம்பெனின்னு ஒருத்தன் வந்து கம்பெனி வெள்ளக்காரன் வந்து இங்க வந்து நம்மளை துரண்டிட்டு போயிட்டான். இப்ப அதை மாத்திட்டோம், அவனை வெளியேற்றிட்டோம் நினைச்சிட்டு இருக்கும் போது மேற்கு இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி வந்திருக்கிறது. மேற்கு இந்தியானா வரைபடத்துல எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, எங்க இருக்கு? காந்தியார் பிறந்த ஊர் அது. ஆமா, இப்ப நடக்கிறது மேற்கு இந்தியா கம்பெனி. நீ எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அத அவங்களுக்கும் கொடுக்காம 29 பைசா தான் எங்களுக்கு கொடுக்குற, வருத்தமா இருக்கு இல்லைங்கள. ஆனா என் சகோதரருக்கு அங்க கிடைச்சிருக்குன்னா அடுத்த கியூல நின்னா எங்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கும் போயிட்டே இல்ல, அவனும் இங்கதான் வரான் கூலி வேலைக்கு. அப்ப எங்கதான் போகுது இது? இந்தி திணிப்பு. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நடந்து போராடி ஜெயிச்சுட்டோம் நடத்திட்டு இருந்தேன். ஆனா மறுபடியும் திணிக்கிறாங்க. நீ உற்று வேணும்னா நாங்க கத்துக்குவோம். திணிக்காத எதையும். திணிச்சா நடக்கிறதே வேற. சாப்பாடாவது போட்டு படிக்க வருவாங்க பிள்ளைகள் என்று மதிய உணவு காலை உணவு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்படி வர்ற பிள்ளைகள் எங்க வந்து படிச்சு முன்னேறிடுவாங்களோன்னு அவங்க எழுத முடியாத பரீட்சைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து திணிக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, உலகத்திலேயே பெட்ரோல் விலை குறையும் போது அதை இந்திய மக்களுக்கு லாபத்துக்கு வித்துக் கொண்டிருந்த ஒரு அரசு. அதை மறந்து விடாதீர்கள். இட ஒதுக்கீட்டை அழிக்க நினைப்பது. ஈரோட்டில இருந்து சொன்னாதான் அதை கேட்கணும். எத்தனை வருடம் போராடி ஸ்தாபித்த ஒரு உண்மையை இல்லாத ஒரு விஷயமாக மாற்ற நீங்கள் முற்பட்டால் பதில் இந்த தேர்தலில் கிடைக்கும். அதை நீங்க கொடுத்தாகணும். அது தவிர கொடுக்க வேண்டிய பாக்கியை கேட்டால் கொடுத்ததே பிச்சை தானே என்று சொல்லும் ஒன்றிய அரசு. இங்க இந்த அரசை ஏன் நாம் ஆதரித்தாக வேண்டும்? தற்போதைய கம்பேரிசன் ஒப்பிட்டு பாருங்கள். இங்க இருக்கிற இந்த மதிய உணவு திட்டமோ காலை உணவு திட்டமோ அல்லது இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதோ அது நாங்களாம் முதல்ல சொன்னோம். பட் சொல்றதை விட செயல்படுத்துவது முக்கியம். செயல்படுத்துவோம் என் சகோதரன். நீங்க அங்க செயல்படுத்திருந்தீங்கன்னா உங்களையும் நாங்க மதிச்சிருப்போம். ஏன் அதை விட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு மதிய உணவு திட்டத்தையோ காலை உணவு திட்டத்தையோ நீங்க ஏன் வடநாட்டில் இன்னும் செய்யல? 29 பைசா வச்சுக்கிட்டு இத்தனையே செஞ்சிருக்கோம்ல. 7 ரூபாய் இருக்கு, அதை வச்சு செய்யுங்கள பீகார்ல. அதை விட்டுட்டு எங்களை கிண்டல் அடிக்காதீங்க. 29 பைசாவை எப்படி 20 பைசா வாங்கலாம்னு யோசிக்காதீங்க. நம் மீது கை வைப்பவர்களுக்கு எதிராக ஒரு விரல் போதும். கை வச்சா மை வைப்போம், அவ்வளவுதான்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.